உன் பொண்டாடி தண்ணி ஊத்திட்டு சாமி பாத்துரும்ல. என்ன சொல்ற? சாமி போய் எட்டி பாத்துட்டு வந்துடுறேன். ஏய், பைத்தியமா உனக்கு. நீ தானே பொண்டாடி கூட்டு வர சொன்ன. இப்பொழுது என் மனைவியை சந்திக்க வேண்டும். ஆனா உன் பொண்டாடிட்டு போகணுமா? ஆச்சாமி போல 2 பேரும். ஏடா இனிமே பசல போய் யாரும் நடந்துருக்குது. எங்க அம்மால போய் பார்க்கலாங்க. ஏய், போய் ஒரு நாளுக்கு தான் கரகரன்னு தூக்கிட்டு வந்து போயிருவேன். காது சேர்த்தி தெரியுமில்ல? ஆறு புறப்படலாமா? குமரேஷா நான் மந்திரம் செய்தேன். மன்னால் வந்தம் எப்பொழுது இந்த மன்னன் பாதத்தை கடவுள் பாதமாக எண்ணி பணிந்தாயோ இன்று போல என்ன சுகமாக வாழ்ந்திருப்பாய். என்னை அழைத்திருக்கிறாய். யாது விஷயம், என்ன காரணம்? நாளாக இந்த கனகராஜ மன்னனுக்கும் இந்த கனகவல்லிக்கும் குழந்தையே இல்லை என்று நாட்டு மக்கள் எல்லாம் பிள்ளை இல்லாத பெரும்பாவிகள் என்று பேசிக் கொண்டு வருகிறார். அதனால நம்மை படுத்த சிவபெருமானை பார்த்து சிவபெருமானிடத்திலே வரங்களை வாங்குவதற்காக நான் போகலாம் என்று என் மனதிலே ஒரு எண்ணம் வந்து விட்டது. உயிர் போனாலும் சிவபெருமான் பாதத்தில் போகட்டும் அப்படி என்று சிவபெருமானை பார்த்து வரங்களை வாங்கலாம் என்று புறப்படுகின்றேன். குழந்தை வரும் பெரும் போகிறாய். நமக்கு தான் நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லை அப்படி என்று போக போகிறாய். ஆமா பண்ண பெண்ணே, என் உடல் உயிர் உள்ளவரை உன்னுடைய வார்த்தைக்கு நான் என்னைக்காவது மறுத்து பேசுவது உண்டோ? இல்லை. அதனால போய் வாருங்கள். அப்படி ஆகட்டும். மகாதேவா கவரி மனோகரா என் அழகழகனே போற்று சக்திக்கிட பாகம் தந்தாய் போற்று சங்கட தீர்ப்பாய் போற்று என்னையாலி மீதனே தில்லைவாழ் நடராஜ பெருமானே உன்னையே கைதொழுதேன் சிவபெருமானே. எங்கள் அழகால நீலகண்டனே மகாதேவா ஐயா வந்து
இல்லாத பெரும்பாவி என்று பெயரோடு வாழ்ந்து விட்டு மனமிறங்கி இந்த கனகராஜ மன்னனுக்கு குழந்தை வர அருள்வாளிப்பாயாக. ஓ மரகர மகாதேவா.